சமீப காலமா மாடி தோட்டத்துல சம்பந்தமான வீடியோஸ் போடுறவங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருப்பாங்கங்க. ரொம்ப ஃபேமஸான சேனல்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, லேக்ஸ் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் கூட. ஆனா அவங்கெல்லாம் தினம் வீடியோ போடுறதோ இல்ல மாசத்துல ஒரு 4-5 வீடியோ போடுறதோ அது கூட குறைவுதான் அப்படின்னு சொல்லணும். ஏன் நிறைய பேர் அந்த மாதிரி மாடி தோட்ட வீடியோஸ போடுறத நிறுத்திட்டாங்க? வேற ஏதாவது இந்த பிளான்ட் சம்பந்தமான பிசினஸ், அப்புறம் இந்த செடிகள் சம்பந்தமான தயாரிக்கிற இந்த பிசினஸ் நர்சரி இதுல வந்து பிஸி ஆயிட்டதுனால போடலையா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வீடியோஸ் அடிக்கடி போடுவேன், ஷார்ட்ஸும் ஷேர் பண்ணுவேன். இருந்தாலும் அவங்க போடுறத நான் பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்படி வளர்த்திருக்காங்களா, அவங்க இதை செஞ்சிருக்காங்களா, இதை அறுவடை பண்றாங்களான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா வியூஸ் குறைவா போறதுனாலயா இல்ல வந்து இந்த யூடியூப்ல வர இன்கம்மை விட அந்த நர்சரியில வர இன்கம் வந்து அவங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுனால அதுல அதிக கான்சென்ட்ரேஷன் பண்றாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த ஃபேமஸான பிளான்ட்ஸ் பத்தி மாடி தோட்டம் பத்தி யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, வீடியோஸ் போடுறவங்க, அவங்க போடுறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவங்க எல்லாருமே போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நீங்களும் அதை எல்லாரும் பார்த்து மாடி தோட்டத்தை முக்கியமா ப்ரொமோட் பண்ணி நிறைய செடிகள் வளர்க்கணும். ஏன்னா வரப்போற காலங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமான காலம்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இன்னைக்கு வந்து நீங்க அக்னி நட்சத்திர வெயில்ல இந்த மழை இருக்குது பாத்தீங்களா, லைட்டா ஒரு 5 நிமிஷம் பேஞ்சி சூட்டை கிளப்பி விட்டுருது. ரொம்ப வேர்க்குது, கஷ்டமா இருக்கு. ஏகப்பட்ட பூச்சிகள், பயங்கரமான சூடு, காத்து ரொம்ப குறைவு, கடற்கரை ஓரம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம வந்து இன்னைக்கு மாடி தோட்ட அப்டேட் பார்ட் 1 தான் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வெண்டைக்காய் செடி, காமிங்க. பச்சை வெண்டைக்காய் செடி. பச்சை வெண்டைக்காய் செடி என் தோட்டத்துல நிறைய இருக்கு. அதே மாதிரி சிகப்பு வெண்டைக்காவும் இருக்கு. தக்காளி செடிலாம் இங்க பாருங்க, இதுல தக்காளி எல்லாம் வருது. நான் இங்க இருக்கிறது இல்லைல்ல, அடிக்கடி டூர் போயிடுறேன், கிட்ட காமிங்க. அதே மாதிரி ஊருக்கு போயிடுறேன். அதனால வந்து இதுல கத்திரிக்காய் செடி இருந்தது, கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க. எல்லாம் வந்து பூச்சிங்க. இந்த கத்திரிக்காய் செடி பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலத்துல ஒரு கத்திரிக்காய் கூட என்னால அறுவடை பண்ண முடியல. மே மாசம் முழுக்கவும் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அதுல வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்தது இந்த கத்திரிக்காயில. கத்திரிக்காய் இப்ப பொறுத்த வரைக்கும் நான் சந்தையில தான் வாங்குறேன். விதைகள் போட்டிருக்கேன். நாற்றுகள் முளைச்சதும் ஜூன் மாசம் வந்து நம்ம மாத்தி வைக்கணும். இது ஃபுல்லாவே கிருணி பழம் தாங்க வருது. தண்ணி ஊத்துறோமோ ஊத்துலையோ கிருணி பழம். இந்த வெண்டைக்காய் இது பாருங்க, சிவப்பு வெண்டைக்காய், சிவப்பு வெண்டைன்ற இதுவும் சூப்பரா வருது. அந்த மாதிரி இந்த சிகப்பு வெண்டைக்காய், கிருணி பழம்லாம் தன்னால வருது. இது பாருங்க தக்காளி, இன்னொரு தக்காளி செடி. சோ நம்ம மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் அதிகமான வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிப் இரிகேஷன் போடலாம், ஷேட் நெட் போடலாம். அதை காமிங்களா, அது ஒரு புடவை. அதை நிறைய பேர் கேட்டாங்க கமெண்ட்ல, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மாடி தோட்டத்துலன்னு. இதை கூட காமிங்க. இது ஒரு புடவை. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி டூருக்கு போயிடுவேன், அடிக்கடி வெளியே போயிடுவேன், திடீர்னு இங்க ஷாப்பிங் போயிடுவேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்ற முடியலனாலும் இந்த மார்ச், ஏப்ரல், மே இருக்கு பாத்தீங்களா, ஜூனு, அப்படியே கதை முடிஞ்சிருது. ஒரு நாள் ஊத்தலனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொத்தரங்காவை காமிங்க, வாடி போயிருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிறதும் வாடி போதா. நம்ம வந்து ஒரே தொட்டில 4-5 செடிகள்லாம் வேற வச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு தண்ணி வேணும், உனக்கு தண்ணி வேணும்னு எல்லா செடிகளும் சேர்ந்து மொத்தமா போட்டி போட்டுட்டு தனக்குத்தானே தண்ணி எடுத்துக்கிட்டு காலி ஆயிடுது. ஸோ இந்த புடவை கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஷேட் நெட் போடலாம்ல நீங்க கேட்பீங்க. ஷேட் நெட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் ஒழுங்கா இருக்கும், 2வது வருஷம் அடிக்கிற கடற்கரை காத்துல கிழிஞ்சிரும். இந்த புடவையே கிழிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ வந்து இந்த ஷேட் நெட்டு, அப்புறம் ரெட் அலர்ட் வந்துடும் சென்னைக்கு, தொடர்ந்து 5 நாள் வெயிலே வராது. அப்ப அந்த ஷேட் நெட்டை வந்து அவுக்கணும். இந்த மாதிரி பனி காலத்துல அவுக்கணும், மழை காலத்துல அவுக்கணும், திருப்பியும் கட்டணும். இதெல்லாம் வந்து ஆட்களை வர வைக்கணும், ஹைல வந்து அந்த ஷேட் நெட்டை போடணும், அதிக செலவு. அது வந்து எனக்கு ஒரு விருப்பமே இல்லாத இருக்க மாதிரி இருக்கு. அதனால நான் இந்த புடவையை எடுத்து 2 நானே கட்டிட்டேன், சேர்ல வச்சு சுத்தி மேல எடுத்து கட்டிட்டேன். இது என்ன பண்ணது, இப்போ 42 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்கும் போது கொஞ்சம் நிழல், கொஞ்சம் ஒரு வெயில் கொடுக்குது. அதே மாதிரி நான் ஒரு 4 நாள் வெளியே போயிருந்தாலும் நான் ஊத்துன தண்ணியோட எல்லா செடியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதை காமிங்க. இது வந்து மிளகா. பக்கத்துல வெண்டைக்காய் வந்து நாற்றுகள் மாத்தி வச்சோம். அதுல என்ன நடந்திருக்குன்னா, இது பூச்சி வந்திருக்கு. பூச்சி தானே வரும் வெயில் காலத்துல. இது காமிங்க, 8 அடுக்கு மல்லி, நித்திய மல்லி. இதோ ஒரு மிளகாய் செடி காஞ்சி போச்சு பாருங்க, பயங்கரமா காஞ்சி போயிருக்கு. அதுக்கும் கீழே இது காமிங்க, இதுவும் மிளகா தான். இந்த மிளகா செடி உங்களுக்கே தெரியும், இதுல இருந்து நான் நிறைய மிளகா அறுவடை பண்ணேன். மிளகா தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வெயில் காலத்துக்கு. அதனால நான் நிறைய மிளகா வந்து செடிகள் வச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாம அந்த தொட்டிலாம் காலியா கிடக்கும்ல, அது வந்து எனக்கு பிடிக்காது. இதுல நான் கருவேப்பிள்ளை விதை வச்சேன்.
அது வந்து முளைச்சுது. சரி இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கே, இதுக்குன்னு இந்த கருவேப்பிள்ளை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அதுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது கிளம்பும். பிடிக்கலன்னா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னாலும் அதே தொட்டில அப்படிதான் இருக்கும். சரி இந்த தொட்டில இது இருக்கட்டும் அப்படின்னு நான் பீர்க்கங்காய் வச்சிருக்கேன். பீர்க்கங்காய் அப்படியே ஜாலியா மேல ஏறுது. இது வந்து காராமணி. காராமணி கிட்ட காட்டுங்க. சம்மருக்கு உண்டான செடிகள் வளர்க்கலாங்க. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். இந்த அவரைக்காலாம் வச்சுட்டேன் பாத்தீங்களா, இந்த அவரைக்காலாம் வந்து காயே வராது சுத்தமா. கீழே கூட இருக்கு பாருங்க, ஃபுல்லா. நான் மார்ச் பாதியில வச்சேன், 15 தேதி போல வச்சேன். அப்ப வளர்ந்து இது ஏப்ரல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காய் கொடுத்தது. சரி திருப்பியும் பூ பூக்குதே, எப்படியாவது 1-2 அவரைக்காய் கூட வராதுன்னு வச்சு இது கூட அவரைக்காய் தான். கடைசியில பார்த்தா இது பிடுங்குற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நான் சும்மா ஒரு தோட்டம் செழிப்பா இருக்கட்டுமே பச்சை பசேல்னு, அதை போய் நம்ம ஏன் பிடுங்குவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்ப ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல மழை பெய்யும். அப்ப மழை பெய்யும் போது தன்னாலே அது அழிவிடும். அதால கொடுக்க முடியாது அவரைக்காய். மேபி கொடுக்கலாம். அப்ப உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன்ல, பாருங்க ஜூன் மாசத்துல சென்னை மாடி தோட்டத்துல வந்து அவரைக்காய் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதை வந்து நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் போடல வீடியோஸ், மாடி தோட்ட யூடியூபர்ஸ் கவலைப்பட்டேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு காய்கறிகள் அறுவடையும் வந்து குறைஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வெறி பிடிச்ச ஆளு மாதிரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் அந்த மாதிரி தான். காய்கறிகள் வந்து எனக்கு மாடியில எடுத்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு அதுதான் பிடிக்கும். நான் நேத்து கூட கீரை செஞ்சேன், மாடி தோட்ட கீரை, மலபார் ஸ்பினாச். இருக்கு பாருங்க, காமிங்க. இதுதான் என் பையனுக்கு தெரியும், என் வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுல வந்து நான் பருப்பு தக்காளி எல்லாம் போட்டு நான் செஞ்சிருவேன். சோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒண்ணு செய்வேன். முந்தா நேத்து வந்து கொத்தரங்காய் எடுத்துட்டு போனேன். அதாவது நான் ஒரு நாள் ஊர்ல இருந்து கடகடன் வந்து ஒரு தட்டு நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ணேன். இங்க அடிச்ச வெயில்ல ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணிருந்தேன். வீடியோவை எடுக்க முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே வேர்த்து ஊத்தி தலைலாம் ஈரமாயி அந்த மாதிரி ஆயிடுது. அந்த கொத்தரங்காவை வந்து நான் கேரட்டோட சேர்த்து ஒரு பருப்பு கூட்டு பண்ணேன். சோ ஒவ்வொரு நாளும் ஒண்ணு நாங்க பண்ணுவோம். கிருணி பழத்தை அறுவடை பண்ணிட்டு போனா அது ஏதாவது மாம்பழத்தோட சேர்த்து ஒரு ஜூஸ், மில்க் ஷேக்கு, வாழைப்பழத்தை போட்டு ஸ்மூத்தி, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நாங்க பண்ணிடுவோம். இது பாருங்க கருவேப்பிள்ளை, அதுவும் கருவேப்பிள்ளை தான். காட்டுங்க, நல்லா பெருசா வளர்ந்துட்டு வருது. என் ஹைட்டுக்கு இருக்கு பாருங்க இந்த கருவேப்பிள்ளை. சோ இந்த கருவேப்பிள்ளை எல்லாம் ஒருத்தவங்களை பொறுத்துதான் மாடி தோட்டம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு கருவேப்பிள்ளை இல்லாத சமையலே கிடையாது. இன்னைக்கு கூட மத்தியானம் நான் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன். அதுல கருவேப்பிள்ளை போட்டு தான் சமைச்சேன். அந்த கருவேப்பிள்ளை வந்து போட்டா நல்லா வாசனையா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, இது ஒரு மாடி தோட்டத்துல எவ்வளவு சூப்பரான ஒரு கருவேப்பிள்ளை பாத்தீங்களா. அந்த மாதிரி இதோ கூட கருவேப்பிள்ளை பாருங்க, கீழே ஏகப்பட்ட கருவேப்பிள்ளை. இதோ பாருங்க, இதுவும் கருவேப்பிள்ளை தான். கிட்ட காட்டுங்க, மலபார் ஸ்பினாச் பக்கத்துல சாஞ்சி கிடக்கா, அங்க காட்டுங்க. அது நான் விதையில இருந்து ஒரு பெரிய கருவேப்பிள்ளை செடியா மாத்தி வச்சேன். அது போட்ட கண்ணுங்க அது. திடீர்னு பார்த்தா கருவேப்பிள்ளை எல்லாம் பிரம்மாண்ட வளர்ச்சி. கருவேப்பிள்ளையை வச்சு கருவேப்பிள்ளை சாதம் செய்யலாம். கருவேப்பிள்ளையே நிறைய முட்டையில இருந்து நான் வெஜிடேரியன் லஞ்ச்ல இருந்து எல்லா ரெசிபிலையும் போடலாம். ஸோ எனக்கு தேவை, அதனால நான் வளர்க்குறேன். இந்த மாதிரி இந்த யூடியூபர்ஸ் வந்து அறுவடையை பார்த்துட்டு நல்ல காய்கறிகளும் அறுவடை பண்ணி சாப்பிட்டுட்டு திடீர்னு வந்து அதை ஏன் கைவிடுறாங்க, அறுவடை அதிகமா ஷேர் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால நான் சொல்ல வரேன். ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் தினம் நான் எடுத்துட்டு தான் இருப்பேன் அறுவடை. நல்லா நாங்க சாப்பிடுறோம் அந்த மாடி தோட்ட காய்கறிகள். இது இல்லாம ஊர்ல வேற ஃபார்ம் ஹவுஸ்ல பழமரங்கள்லாம் வச்சு நான் வாட்டர் ஆப்பிள் அறுவடை பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது வந்து வாட்டர் மெலன். இதை காமிங்க, இந்த அவரைக்காய் பக்கத்துல வாட்டர் மெலன். என்ன வாட்டர் மெலன்லாம் மாடி தோட்டத்துல வருதா சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லையே அப்படின்னா அதை பாருங்க, இதுதான் இந்த சைஸ் தான் எனக்கு வந்திருக்கு. இது எங்க அறந்து உழுந்துற போகுது வெயிட் தாங்காம அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கர்ச்சிஃப்ல வச்சிருக்கேன். இது இன்னும் பெருசாகுமா என்னன்னு எனக்கு தெரியல. வாட்டர்மெலன் பழுத்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க. இதே மாதிரி அங்க ஒரு தொட்டியில வருது, கொஞ்சம் பெருசாயிட்டு வருது. என் தோட்டத்துல இத்தனை வருஷத்துல மாடி தோட்டம் போட்டதுல இருந்து இதுதான் வந்து முதல் வாட்டர்மெலன். அதே மாதிரி தோட்டத்துக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். வெள்ளரிக்காய் காமிங்க, இந்த பாருங்க. இங்க வந்து முட்டைக்கோசா பனிக்காலத்துல வச்சது, தை பட்டத்துல வச்ச முட்டைக்கோசு பெருத்துட்டு வருது. இது வந்து வெள்ளரிக்காய். இங்க மேல மகரந்த சேர்க்கை செஞ்சா வெள்ளரிக்காய்லாம் நல்லா கிடைக்கும். இது வெள்ளரிக்காய் செடி. இந்த வெயிலுக்கு உகந்த செடி தான். அகைன் இதோ வருது பாருங்க வெள்ளரிக்காய். அது வந்து மகரந்த சேர்க்கை செய்யணும்னு நினைக்கிறேன், போகும்போது பண்ணிட்டு போலாம். தோ இருக்கு பாருங்க, தோ இங்க வருதா. கீழே வந்து ரோஜா செடி, 7 டே ரோஸ் 3 வச்சிருந்தேன். 2 செத்து போச்சுங்க, இறந்து போச்சு. நிறைய பேர் கேட்டீங்க. இது இன்னொன்னு,
இன்னொன்னும் கருகிக்கிட்டே வருது. நான் இது நேரம் வரைக்கும் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு மிளகா, கருவேப்பிலை, கீரை, கிருணி பழம், வாட்டர் மெலன்னு வெயில்ல வளர்த்துறதான் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ரோஜாலாம் வந்து நம்ம எவ்வளவு சிரமப்பட்டாலும் எங்க தூக்கி வச்சாலும் அது வந்து ஒரு அளவுக்கு தான் என்னால முடியும், அதுக்கப்புறம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதே சமயத்துல இந்த வெயிலுக்கு உண்டான இந்த மிளகா, தக்காளி இதெல்லாம் வந்து தாறுமாறா வருது. இது காமிங்க மிளகா நாத்து, நிறைய மிளகா நாத்து வளர்ந்து மாத்தி வைக்க நேரம் இல்ல, ஒரே வீட்ஸுங்க. சும்மா ஒரு போற மேகம் ஒரு 2 நிமிஷம் மழை போட்டு போயிடுது, உடனே புல்லு அது இதுன்னு வளர்ந்து போயிடுது. நம்ம எங்கேயாவது பசங்களை கூப்பிட்டு வெளியே போயிட்டு வரோமா, டூர் போயிட்டு வரோமா, கிச்சன் சேனல்ல ஷார்ட்ஸ் எடுக்கிறோமா, வந்து வீட்ஸை பிடிங்கி தரையில போட்டா உடனே தரையில இருக்க மண்ணாயிட்டு மண்ணு திருப்பியும் வீட்ஸ் எல்லாம் காஞ்சு போய் அதை எடுத்து எரிக்கிறதுக்குள்ள வீட்ஸ் எல்லாம் இப்ப நான் வந்து மக்க போடுறதே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா அதுல இருந்து விதைகள் மலர்ந்து திரும்ப திரும்ப என்ன ஆகும், திரும்ப திரும்ப நம்மளுக்கு இந்த செடி முளைச்சுக்கிட்டே இருக்கும். இது காமிங்க, இதோட முடிக்கலாம். தக்காளி, தக்காளி வந்து அதுல வருது பாருங்க, காய் தக்காளி. மாடி தோட்டம் தினம் தினம் நீங்க எங்கேயுமே போக மாட்டீங்க, வீட்டுலதான் இருப்பீங்க. யாராச்சும் உதவி பண்ணாதான் அவுட்டர்ல எங்கேயாவது வெளியே டூர்லாம் போக முடியுது. வீட்டுலதான் நம்ம இருப்போம் அப்படின்னா மாடி தோட்டம் ஒரு உற்ற நண்பன். இதுல வேற ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லை, டைம் பாஸுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. மாடி தோட்டம்ங்கிறது டைம் பாஸ் இல்லைங்க, அது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப், நான் அப்படிதான் நினைக்கிறேன். இதெல்லாம் செவ்வந்தி பூ பாருங்க, இந்த செவ்வந்தி பூ நிறைய பூத்துது. அதை அறுவடை பண்ணி நம்ம கொண்டு போய் பெருமாள் கோயில்ல போட்டோம், அதையும் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு ஒரு திருப்தி இருக்கும், பெருமாள் நம்மளுக்கு எவ்வளவு உதவி பண்ணுவாரு, அதெல்லாம் வந்து நீங்களே யோசனை பண்ணுங்க கொஞ்சம். இது வந்து நித்தியமல்லி, இங்க பாருங்க, இதை கட் பண்ணி விடணும். அப்படியே இப்படி வந்தா இங்க ஒரு பீர்க்கங்கா கொடி ஏறுது, இத பாருங்க மேல சூப்பரா ஏறிட்டு இருக்கு. நான் ஊர் சுத்திக்கிட்டு தான் இருப்பேன், பட் திரும்பி வந்து நிறைய விதைகள் வைப்பேன். அதனால எனக்கு என்ன நடக்கும்னா, ஒரு மழையிலயோ நான் ஊத்துற தண்ணியிலயோ ஏதாவது ஒரு செடி முளைச்சுக்கிட்டு தான் இருக்கும். பீர்க்கங்கால இருந்து மிளகால இருந்து எல்லாமே. கிருணி பழம் பாருங்க எவ்வளவு பெருசா பழுக்கிறதுக்காக விட்டுருக்கோம். அதே மாதிரி இதுவும் வந்து மொளாம்பழம், இதுவும் பழுக்கிறதுக்காக விட்டுருக்குறோம். இங்க ஒரு டிசம்பர் பிளான்ட் இருக்கு, இங்க பாருங்க, ஒயிட் கலர் டிசம்பர் பிளான்ட். இது கிருணி பழம், ஒரு பெரிய க்ரோ பேக்ல கிருணி பழம். அதுல ஒரு தக்காளி செடி இருக்கு. வெண்டைக்காய், இது பாருங்க, இது வெண்டைக்காய். இது 2 கிருணி பழம் தான். இந்த வெயிலுக்கு கிருணி பழம் அதிகம் நம்ம சாப்பிடலாம், அதை விட்டா தயிர் சாதம் அதிகம் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது இந்த ஏசி எல்லாம் நிறைய போட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்க மாட்டேங்குது. தயிர் சாதம் சாப்பிடும்போது அப்படியே மனசெல்லாம் அப்படியே சாந்தமா இருக்கு, அப்படியே நிம்மதியா டைஜஷன் ஆகுது. காரசாரம் நம்ம அதிகமா சாப்பிடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நைட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏதோ தூங்கும் போது ஒரு 2 மணி நேரம் ஏசி போட்டு நாங்க ஆஃப் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். இது பாருங்க கிருணி பழம் வந்துட்டு இருக்கான். இதுல மேல வேற வருது பாருங்க, இதுதான் தர்பூசணி. இது அநேகமா பெருசாகும்னு நினைக்கிறேன். இந்த சீசன்ல வந்து நான் தர்பூசணிய கோட்டை விட்டுட்டேன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரே பழம் வாங்கி சாப்பிட்டு ஒரு 10 விதை மட்டும் நான் போட்டேன். அந்த 10ல 5 செடி வந்து அஸ்வினி பூச்சி வந்து இறந்து போச்சுங்க, மீதி 5 தான் தப்புச்சு. இப்ப கிருணி பழம் எவ்வளவு காமிக்கிறேன், இதுல கூட கிருணி பழம் இருக்குங்க பாருங்க. இந்த தர்பூசணி வந்து இதுல வருது, அதுலயே கிருணி பழம் தான் இருக்கு. சோ கிருணி பழம் இவ்வளவு செடி நான் உருவாக்கி இருக்கேன் விதைகள் மூலியமா. ஆனா தர்பூசணி வந்து நான் டெஸ்ட் பண்றதுக்காக இப்ப அங்க பெருசா வந்துருச்சு, இனிமே வாங்கி சாப்பிட்டா போடலாம். மேபி ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் தர்பூசணி பழம் வர வாய்ப்புகள் இருக்கு. பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். சொன்ன மாதிரி நிறைய வேலையா இருக்கு எனக்கு. கொஞ்சம் வந்து மாடி தோட்டத்துல வந்து இந்த வெயில்ல வந்து அதிகப்படியான வேலை செய்ய முடியல. தினமும் 3 மணி நேரம் தண்ணி ஊத்துற, புண்ணாக்கு கரைசல் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்டே இருக்கிறேன். அதுல எனக்கு வர அறுவடைகளே எனக்கு கரெக்டா இருக்கு. இந்த முருங்கை மரத்துல இருந்தெல்லாம் நான் முருங்கைக்காய் அறுவடை பண்ணி சாம்பார் வைப்பேன், அதை காமிங்க. அந்த முருங்கைக்கால எனக்கு நிறைய கிடைக்கும், கொத்தரங்காய் நிறைய கிடைக்கும், முருங்கை கீரைகள் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி எனக்கு மாடி தோட்டத்துல கிடைச்சிட்டு தாங்க இருக்கும். இன்னைக்கு அப்டேட்ல வந்து நான் ரொம்ப சிறப்பா வந்து மாடி தோட்டத்துல காய்கறிகள்ல என்னென்ன அறுவடை பண்ணுவேன், மிளகாலாம் எப்படி அறுவடை பண்ணேன், ஏன் நிறைய பேர் வந்து வீடியோ போஸ்ட் பண்றதுன்னு வருத்தப்பட்டேன். சரி அதை விடுங்க. இது பாருங்க அவரைக்காய், இதுவும் அவரைக்காய் தான், இது மிளகா. ஸோ நம்ம இங்க இருந்து தான் சுத்தணும், சுத்திட்டு போயிட்டு ஃபுல்லா இதை வந்து பார்த்தோம். இதை நம்ம பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம். அதிக நேரம் வீடியோஸ் போட்டாலும் மக்கள் நீங்க விரும்புறது இல்லை. முன்னாடிலாம் தினசரி மாடி தோட்டம்னு நம்ம 25 நிமிஷம் 30 நிமிஷம் போடுவோம், வீட்டுல செய்யற விளாக போடுவோம் 30 நிமிஷம், அதெல்லாம் நீங்க விரும்பி பார்த்துட்டு இருந்தீங்க. இப்பெல்லாம் மக்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது. 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் போட்டதை பார்க்க மாட்டீங்க, 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் போட்டதை பாக்குறீங்க. சரி, அது உங்களோட ஆசை, உங்களோட விருப்பம். இன்னைக்கு வந்து பார்ட் 1 வந்து நம்ம முடிக்கிறதோட இந்த கொத்தரங்காவை காமிங்க. இதை நம்ம விட்டுட்டோம். ஒரே தொட்டில 8 செடி எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இதுல இருந்து நான் ஏகப்பட்ட கொத்தரங்காய் அறுவடை பண்ணிட்டேன். மேல வரைக்கும் காமிங்க.
அறுவடை பண்ணி யாரா போட்டு சாப்பிட்டாச்சு, முட்டை போட்டு சாப்பிட்டாச்சு, கூட்டு வச்சு சாப்பிட்டாச்சு, அப்படியே வந்து தயிர் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டாச்சு, திரும்பவும் கொட்டுறாங்க. அதான் ஸோ சீசனலுக்கு நம்ம வளர்க்கறது தான், சீசனுக்கு வளர்க்கறத கிடைச்சி நம்ம சாப்பிடணும். தர்பூசணி சீசனுக்கு கிடைக்கிறதா சாப்பிடணும். அந்த மாதிரி நாங்க வந்து மாடி தோட்டத்துல போட்டு வச்சிருப்போம். இன்னைக்கான அப்டேட்ல வந்து சூப்பரா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செடிகளை வந்து சுத்தி பார்த்தோம். மீதி பார்ட் 2ல வந்து நான் போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்பதான் பார்ட் 2 சுவாரஸ்யமா நீங்க பார்க்க முடியும்.